அக்கா கொஞ்சம் இரு. பேனா புதுசா வந்திருக்கா? ஆமா நீ தான் வாங்கி வச்சியா? ஆமா நான் தான் வாங்கி வச்சேன். பேனாவை கொஞ்சம் கொடு. ஏன் என்ன ஆச்சு? இந்த பேனால 2 டேங்க் இருக்கணும். ஆனா ஒரு டேங்க் தான் இருக்கு. கவனிக்கலையா? 2 டேங்க் இருக்கணுமா? ஆமா, இந்த பேனாலாம் பாரு 2 டேங்க் இருக்கா? ஆமா நான் கவனிக்கலையே. என்னக்கா பார்த்து வாங்குறது இல்லையா? நமக்கு தானே நஷ்டம். ஆஃப்டர் சம் டைம் வாங்க என்ன வேணும்? கேட்ரேஜ் பென் கொடுங்க. அந்த ஒத்த கேட்ரேஜ் பேனாவை இவர்கிட்ட சேல்ஸ் பண்ணிடுவோம். என்னங்க யோசிக்கிறீங்க? தரேன் சார். இந்தாங்க 50 ரூபா கொடுங்க. இந்தாங்க. எப்படியோ இந்த பேனாவை சேல்ஸ் பண்ணியாச்சு. என்னக்கா தனியா நின்னு சிரிச்சிட்டு இருக்க? அந்த ஒரு டேங்க் பேனாவை சேல்ஸ் பண்ணிட்டேன். இனிமே வருத்தப்படாத. என்னது சேல்ஸ் பண்ணிட்டியா? இப்பதான் எனக்கு வருத்தமே. அதான் 50 ரூபாய்க்கு வித்தாச்சுல, அப்புறம் என்ன உனக்கு வருத்தம்? டேமேஜ் ஆன பொருளை கஸ்டமருக்கு கொடுத்தா அது நமக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதான் சேல்ஸ் பண்ணியாச்சுல, எப்படி நஷ்டம் வரும்? பொறுத்திருந்து பாரு. பேனா வாங்கிட்டு போன கஸ்டமர் திரும்ப வராரு. ஏன் சார் திரும்ப வந்துட்டீங்க? ஸ்கூலுக்கு தான் பேனா வாங்கிட்டு போனேன். 2 டேங்க் இருக்கணுமாமே. நீங்கள் கொடுத்தா ஒரு டேங்க் தான் இருந்தது. 500 பேனா ஆர்டர் மேடம். வேற கடை கொடுத்துட்டாங்க. அந்த பேனாவை அப்படியே வச்சிருந்தா டீலர்ட்ட மாத்திக்கலாம். இப்போ 500 பேனா ஆர்டர் போச்சா? சின்ன மிஸ்டேக், பெரிய நஷ்டமாச்சே.